திருப்பாவை பாடல் எண் 5. மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூயபெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். திருமால் எப்படிப்பட்டவன்? பலவிதமான மாயங்களையெல்லாம் செய்யக்கூடியவன். வடமதுரையின் மைந்தன், யமுனை ஆற்று தலைவன். ஆயர்குலத்துக்கே அவன் தோன்றியதால் ஆயர்குலமே ஒரு பெரிய விளக்காக உலகிற்கு திகழ்கின்றது. அது மட்டுமல்ல, தான் பிறந்ததால் தன்னுடைய தாய்க்கே பெருமை தேடிக் கொடுத்த தாமோதரன். அவனை நாம் தூய்மையாக வந்து தூய்மையான மலர்களை தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்தித்தால் போய பிழை என்றால் நாம் செய்த பிழைகள், பூதருவான் என்றால் நாம் செய்யப்போகும் பிழைகள், நாம் செய்த பிழைகள் இனி செய்யப்போகும் பிழைகள் அனைத்துமே தீயினில் இட்ட தூசு போல ஆகிவிடும் என்று முதல் 5 பாடல்களில் பாவை நோன்பு எவ்வாறு நோற்க வேண்டும், அதனுடைய பலன் என்ன என்று ஆண்டாள் கூறுகின்றார். தாமோதரன் என்றால் திருமால், அதாவது கண்ணன் பலவிதமான குறும்புகளை செய்ததால் அவனுடைய தாய் யசோதை அவனை ஒரு உரலில் போட்டு கட்டி விடுகின்றார். அந்த கயிறு அவனுடைய உடல் முழுக்க தழும்பு ஏற்படுத்தியதாம். அதனால்தான் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று இங்கு ஆண்டாள் கூறுகிறார்.